வணக்கம் மக்களே! இன்னைக்கு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஏதாவது தின்பண்டம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. வீட்டில் தேடி பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அம்மாக்கிட்ட, அம்மா இதை வச்சு எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி நான் தோசை சுட்டு தரேன், நீ தோசை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு தோசைலாம் வேணாம் எனக்கு இனிப்பு போண்டா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னேன். சரி வா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் கோதுமை மாவு, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து ஒரு சிட்டிக்கா உப்பும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறமா தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதில் இந்த ஸ்பூனுக்கு 6 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பியும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி கலந்துக்காமல் கொஞ்சம் கட்டி பதத்தோடு கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அதை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு அதில் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயும் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் எல்லாத்தையும் நம்ம இதே போல் போட்டு எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.